சிறுவாச்சூரில் மதுராம்பிகையாய் அமர்ந்தவளே அம்மா அருள்பவளே அம்மா. சிறுவாச்சூரில் மதுராம்பிகையாய் அமர்ந்தவளே. பாட்டுலேருந்தே உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்ம இன்னைக்கு சிறுவாச்சூரில் சேவை சாதிக்கிற மதுரகாளி அம்மனை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். கண்ணுக்கு நேர பிரத்யக்ஷமாக அற்புதங்கள் பலவற்றை நிகழ்த்தும் தாய் அவள். முதல்ல இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது. திருச்சிக்கு போகிற பஸ் எதில் வேணும்னாலும் போகலாம். நம்ம சிறுவாச்சூரில் நிறுத்தணும் அப்படின்னு சொன்னோம்னாக்கா கண்டிப்பாக அவள் நிறுத்துவா. நம்ம இறங்கி அங்கே திருக்கோவிலில் போய் தாயாரை சேவிக்கலாம். இப்போது இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். மதுரையை எரித்த கண்ணகியுடைய கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். அந்த அக்னி தணல் கோபத்தோடு இருக்கும் போது மதுரை மீனாட்சி அம்மன் கண்ணகி கிட்ட மன்றாடி வேண்டிண்டாளாம். இந்த மன்னன் பண்ணது தப்பு தான், அந்த மன்னன் பண்ண தப்புக்கு அவன் மட்டும் இல்லை, இந்த மதுரை மாநகரே உன்னோட கோபம் அக்னி தணலில் எரியறது, தயவு பண்ணி நீ உன்னுடைய கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னு கேட்க கண்ணகியும் அவளுடைய கோபத்தை குறைச்சிண்டு எனக்கு இனிமே இங்கே இருக்க விருப்பம் இல்லை அப்படின்னு மதுரையை விட்டு வெளியேறி திருச்சியை நோக்கி வந்துருக்கா. அப்போ ஒரு வெள்ளிக்கிழமை ராத்திரி சிறுவாச்சூருக்கு வந்திருக்கா. இந்த சிறுவாச்சூரில் பிரதானமாக இருந்தது செல்லி அம்மன் அப்படின்ற ஒரு அம்மன். எல்லாரும் செல்லி அப்படின்னு அவளை கூட்டுருந்தா. செல்லி அம்மன் கிட்ட கண்ணகி கேட்டிருக்கா, நான் இன்னைக்கு ராத்திரி இங்கே தங்கிக்கட்டுமா அப்படின்னு கேட்டிருக்கா. செல்லியம்மன் சொன்னாலாம், ஒரு மாந்திரீகன் என்னையும் இந்த ஊர் மக்களையும் பாடாப்படுத்தின்னு இருக்கான், அவன் கட்டுக்குள்ள என்னையுமே வச்சுருக்கான், நாங்கள் எல்லாரும் திண்டாடின்னு இருக்கோம், நீ இங்கே அவன்கிட்ட மாட்டிக்காத அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுக்கு கண்ணகி சொன்னாலாம், நீ கவலைப்படாத, அந்த மாந்திரிகனை நான் பார்த்துக்கிறேன், இன்னைக்கு ஒரு நாள் நான் இங்கே தங்கறதுக்கு அனுமதி கொடுன்னு கேட்க செல்லியம்மனும் சரி அப்படின்னு சொல்லியிருக்கா. அன்னைக்கு ராத்திரி கண்ணகி பார்வதி தேவி சாக்ஷாத் காளி ஸ்வரூபமாக இருக்கிற அந்த அம்பாளை நோக்கி பிரார்த்தனை பண்ண காளி அம்மனும் கண்ணகிக்கு அதுக்கேற்ற மாதிரி வரம் கொடுக்க அவளால் அந்த மாந்திரிகனுடைய அட்டகாசத்தை ஒழிச்சு அவனை வேரோட சாய்க்கவும் முடிஞ்சது. செல்லியம்மனும் மாந்திரிகனுடைய கட்டிலேருந்து விடுபட்டுட்டா. ஊர் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது, இனிமேல் அந்த மாந்திரிகனால் நம்மளுக்கு எந்த விதமான தொந்தரவும் இல்லை அப்படின்னு. அப்போ செல்லியம்மன் சொன்னாலாம், நீ மதுரையிலேருந்து வந்திருக்க, காளியோட அருளால் எங்கள் எல்லாரையும் காப்பாற்றிருக்க, அதனால் நீ மதுரை காளியாக இங்கேயே இருக்கணும் அப்படின்னு கேட்க கண்ணகியும் சரி அப்படின்னு சொல்லி, ஆனால் திங்கள் வெள்ளி மட்டும்தான் நான் இங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால தான் இன்றைக்கும் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன் கோவிலுக்கு போனோம்னா திங்கள் வெள்ளி மட்டும்தான் கோவில் திறந்திருக்கும். திங்களிலும் வெள்ளியிலும் தேடி வரும் அடியவர்க்கு தீராத வினையாவும் தீர்த்து வைப்பாளே அம்மா அப்படின்னு சொல்கிறோம். இந்த கோவிலுடைய ஸ்தல புராணம் இதுதான். கண்ணகி இங்கே இருக்கிறதுனால இந்த கோவிலுடைய பிரதான தெய்வமான செல்லியம்மன் பக்கத்தில் பெரியசாமி மலையில் போய் இருந்துட்டாளாம். திங்கள் வெள்ளி இங்கே இருந்து சேவை சாதிக்கிற மதுரகாளி அம்மன் மற்ற நாட்கள்லாம் பெரியசாமி மலையில் போய் செல்லியம்மனுடைய இருப்பாளாம். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, பெரியசாமி மலையை பார்த்து பித்தானவள், பித்தனுக்கு பித்தனாய் சிந்தானவள் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே சேவை சாதிக்கிற மதுரகாளி அம்மன் 4 அடி உயரத்தில் வடக்கு நோக்கி திருமுக மண்டலத்தோட கைகளில் உடுக்கை, பாசம், சூலம், அக்ஷய பாத்திரம் இவை எல்லாத்தோடையும் தன்னுடைய இடது திருவடியை மடித்து அமர்ந்துண்டு வலது திருவடியை சிம்மத்தின் மீது ஊன்றி இருக்கின்றாள். இதை விட இன்னொரு விசேஷம் என்ன தெரியுமா? ஆதிசங்கரர் இந்த இடத்துக்கு வந்தபோது ரொம்ப தாகமாக இருந்ததுனால இந்த திருவடிவத்தோட தோற்றமளித்து அவருக்கு ஒரு தீர்த்தத்தையும் ஏற்படுத்தி கொடுத்துருக்காளாம். அது ரொம்ப விசேஷம். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திராள் அப்படின்றவர் ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணியிருக்கா.
இந்த திருக்கோவிலில் மாவிளக்கு ஏற்றி பிரார்த்தனை வந்து செலுத்துறது ரொம்ப ரொம்ப விசேஷம். ஏன் அது விசேஷம்னா, இந்த கோவில்லையே அரிசி எடுத்துகிட்டு வந்து இடித்து அதை வந்து மாவாக்கி நெய் குத்தி இங்கே மாவிளக்கு ஏற்றி இந்த அம்பாளுக்கு வந்து அம்சை பண்ணணும். நம்ம வெளியிலேருந்து மாவு வாங்கின்னு வந்தோ இல்லை மாவு அரைச்சின்னு வந்தோ பண்ணக்கூடாது. இந்த கோவில்லையே இடித்து அதை மாவாக்கி வந்து அந்த அம்பாளுக்கு வந்து அம்சை பண்ணுறது தான், மாவிளக்கு ஏற்றி அம்சை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நிறைய பேர் பல வருஷமாக பண்ணிட்டு வரா இந்த பிரார்த்தனையை. கண்ணுக்கு நேர பலன் கொடுக்கக்கூடிய தெய்வம் மதுரை காளி அம்மன். இந்த திருக்கோவில் வந்து திங்கள் வெள்ளி தவிர வேறு எந்தெந்த நாட்கள்லாம் திறந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஆடி மாதம் 18ஆம் பெருக்கு நவராத்திரி 10 நாட்களும் திறந்திருக்கும். தீபாவளி திருநாள், கார்த்திகை தீபம், மார்கழி மாசப்பிறப்பன்னைக்கு, வைகுண்ட ஏகாதசி, தைப்பொங்கல், தைப்பூசம், சிவராத்திரி, இந்த மாதிரி சிறப்பான நாட்கள்லாமும் கோவில் திறந்திருக்கும். இங்கே ரொம்ப முக்கியமான திருவிழா என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, எல்லா வருஷமும் சித்திரை மாதம் அமாவாசைக்கு அப்புறமா வர முதல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பூச்சொரிதல் நடைபெறும். அந்த செவ்வாய்க்கிழமை காப்பு கட்டி 13 நாள் பெரும் திருவிழா இந்த திருக்கோவிலில் நடைபெறது. இங்கே கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த திருவிழாக்கு வந்து இந்த மதுரகாளி அம்மனை சேவிச்சு அவளுடைய அருளை வாங்கிக்கிறா. இவ வந்து எல்லாத்துக்கும் பிரத்யட்சமாக தன்னுடைய ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய அம்பாள். ஏன்னா நாங்கள் எல்லாரும் அவளுடைய பலன்களை நிறைய அனுபவிச்சிருக்கோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். நீதா கதி மதுராம்பா அப்படின்னு சொல்லி அவள் காலை பிடிச்சுட்டோம்னாக்க நம்மளுக்கு கைக்கு மேலே பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான தெய்வம் சிறுவாச்சூர் மதுரகாளி அம்மன். நம்ம எல்லாராலையும் என்னைக்கு முடியறதோ, எப்போ நம்ம பல தடவை ஸ்ரீரங்கம் போவோம், திருச்சி போவோம், அப்போ போகிற வழியில் தான் இருக்கா. சிறுவாச்சூர்னு சொன்னால் பஸ்ஸை இறக்கி விட்டுருவான். இறங்கி அந்த மதுராம்பாளை சேவிச்சுட்டு அவளுடைய அருள் ஆசி எல்லாத்தையும் வாங்கிக்கலாம். இங்கே செல்லியம்மன் தான் பிரதான தெய்வம்ன்றதுனால எப்பயுமே முதல் ஆரத்தி செல்லியம்மனுக்கு காமிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் மதுரகாளி அம்மனுக்கு காமிக்கிறது வழக்கம். உச்சிகால பூஜை போது இந்த ஸ்தல வரலாறை வந்து கர்ப்பகிரகத்துக்கு வெளியில் நின்றுண்டு 2 கோடாங்கிகள், அதாவது மதுரகாளி அம்மன் மற்றும் செல்லியம்மனுடைய ஸ்தல வரலாறை பாட்டாக பாடுவாளாம். இது இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பு. எங்கிருந்தாலும் இங்கு வருவாய், எங்கிருந்தாலும் இங்கு வருவாயம்மா, ஏழையின் துயர் தீர்க்கும் மதுர காளி அம்மா, எங்கிருந்தாலும் இங்கு வருவாய். தாமதம் ஏனோ தயை செய்யலாகாதோ, தாமதம் ஏனோ தயை செய்யலாகாதோ, இடர்களை நீக்கி என்றுமே காத்திட எங்கிருந்தாலும் இங்கு வருவாய். அம்மா மதுர காளி